ஹலோ ஆல், இன்றைக்கி மே 7th 2026. இன்றைக்கி இந்த சீசனில் முதல் காய்கறி அறுவடை பண்ணுறேன். இது வந்து சிகப்பு முள்ளங்கின்னு சொல்லுவாங்க, பிரிட்டிஷ் ரேடிஷ்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி செர்ரி மாதிரி இருக்கிறதுனால இதை வந்து செர்ரி பெல்லுன்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து வெதர் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா ஒரு மாதத்துலேயே நம்ம வந்து அறுவடை பண்ணலாம். ஆனால் இது வந்து எங்கே கொஞ்சம் கோல்டு இந்த வருஷம் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஒரு மாதிரி இருந்ததுனால ஒரு 1.5 மாதம் ஆயிருக்கு எனக்கு. நான் விதை ஃபுல்லாக அப்படியே இந்த கேரட்டு போட்டு விட்ற மாதிரி எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு விட்டுருவேன். அது நெருக்கமாக சில செடி வளரும், சில செடி வளராது. நம்ம வந்து அப்பப்போ கொஞ்சம் பெருசு ஆக ஆக பக்கத்தில் இருக்கிற நெருக்கமான செடியை வந்து நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தால் மற்ற முள்ளங்கியும் கொஞ்சம் நல்லா வளரும். ரைஸ் பெட்டில் இந்த மாதிரி கவர் போட்டு தான் நான் வச்சுருக்கேன். ஏன்னா அந்த பூச்சி தொல்லை ஏதாவது கடிச்சு வச்சிரும் அப்படின்றதுனால. ஸ்லக்குலாம் அங்கே நிறைய இருக்கும். ஸ்லக்கு கவர் போட்டாலும் வரும், இருந்தாலும் அவாய்ட் பண்ணலாம் டேமேஜ் அப்படின்றதுனால நான் வந்து கவருக்குள்ளே தான் அதை வந்து வளர்க்குறேன். இது வந்து சாம்பாருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சட்னிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இலையையும் நம்ம வந்து போட்டுக்கலாம். இங்கே வந்து இலையையும் கட் பண்ணி போட்டு சாலடில் அப்படியே சாப்பிட்றாங்க ராவா. கொஞ்சம் லைட்டு காரமாக இருக்கும், பட் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம பெரிய முள்ளங்கி மாதிரி ஸ்மெல்லு எதுவும் நிறைய இருக்காது. இது வந்து சாப்பிட்றதுக்கு க்ரன்ச்சியாக ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ நான் வாஷ் பண்ணியிருக்கேன். பிரைட் ரெட்டு கலரில் இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அதனாலேயே நம்ம இதை வளர்க்கலாம். அப்புறம் இது வந்து சைவ்ஸ், இதுவும் ஒரு ஹெர்பு தான். இது வந்து நம்ம வெங்காயம் ஆனியன் மாதிரியே தான் இருக்கும் ஃப்ளேவரு. நம்ம எக் ஃப்ரைட் ரைஸில், அப்புறம் எல்லா இதுக்குமே சட்னியில் எல்லா இதுக்குமே வெங்காயத்துக்கு பதிலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பூ வந்து பர்பிள் கலரில் இருக்கும். இதில் வந்து வெள்ளை கலர் பூ வெரைட்டியும் இருக்குது. அந்த பூவையும் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே எடிபிள் தான். நம்ம குழம்புல போட்டுக்கலாம். நம்ம வெங்காயத்துக்கு பதிலாக அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும். கொஞ்சமாக புதினாவும் இங்கே கொஞ்சம் வளர்ந்துருக்கு, அதையும் நான் வந்து கொஞ்சம் பறித்து எடுத்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷு புதினா எப்போவுமே நல்லாயிருக்கும், எதில் சேர்த்தாலுமே நல்லாயிருக்கும். ஒரு 2 இலை போட்டாலுமே போதும், அதுவே நம்மளுக்கு போதும். அந்த மாதிரி 2ஐயும் நான் பறித்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இதுதான் முதல் அறுவடை. முள்ளங்கி, சைவ்ஸு, அப்புறம் புதினா, மின்ட்டு, இதுதான். தேங்க்யூ ஆல்.